நடுவிலே கர்த்தர் கொடுத்த வார்த்தையை நான் கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ரெண்டு பேருக்கு 3ஆம் அதிகாரம் 17-18 வசனம். ஆதலால் பிரியமானவர்களே, இவைகளை முன்னமே நீங்கள் அறிந்திருக்கும்படியால் அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்திலே நீங்கள் இழுப்புண்டு உங்கள் உறுதியிலிருந்து விலகி விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருந்து நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். கடவுளுடைய வார்த்தையை கருத்தாய் கவனிப்போம். அவருடைய வார்த்தையின் மூலமாக கடவுள் நம்மோடு கூட தொடர்ந்து பேசுவார். நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற கடவுள். உண்மையா இல்லையா? நம்மோடு கூட பேசுகிற கடவுள். இவர் ஒருவர் தான் பேசுகிற கடவுள். ஏன் தெரியுமா? இவர் ஒருவர் தான் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். மீது யாருமே என்ன இல்லை, உயிரோடு இல்லை. எல்லா தேவர்களும் எங்க இருக்கிறாங்க? மண்ணுக்குள்ள மறைஞ்சிருக்கிறார். ஆனா நம்முடைய ஆண்டவர் ஒருவர் தான் மனுஷனுக்காக இந்த உலகத்திலே மனுஷனாய் பிறந்து அவர் அநேக அற்புதங்களை இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது செய்து சிலுவையிலே தன்னுடைய வெளியேற பெற்ற திரு ரத்தத்தை முழுவதும் சிந்தி, அதாவது கடைசி சொட்டு ரத்தமும் சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவர் சொன்னபடியே 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். சொன்னமா இல்லை? எப்படி அமைதியா இருக்க முடியுது? நம்முடைய ஆண்டவர் 3ஆம் நாளிலே மரணத்தை ஜெயித்து, பாதாளத்தை ஜெயித்து, பாவத்தை ஜெயித்து, பிசாசை ஜெயித்து, சாபங்களை ஜெயித்து அவர் உயிரோடு 3ஆம் நாளிலே எழுந்ததுனாலதான் இன்னைக்கு உறுதியா சொல்ல முடியுது அவர் பேசுகிற தேவன். அல்லேலூயா. ஆகவே அனுதினமும் அவர் நம்மோடு கூட பேசும்படி எதிர்பார். அடுத்ததாக கடவுளோடு கூட தொடர்ந்து நீங்க பேச பழகுங்க. நீங்க என்ன பண்ணணும்? ஒவ்வொருத்தரும் கடவுளோடு பேச என்ன பண்ணணும்? பழகணும். நீங்க அடிக்கடி ஆண்டவரை கூப்பிட்டு பேசுங்க. ஆண்டவரே, இது நாம அறியணும், இன்னும் நான் உங்க கூட சேர்ந்து நடக்கணும், உங்களை போல நான் மாறணும், என்னுடைய பழைய வாழ்க்கை முற்றிலுமா அழியணும், பழைய மனுஷன் சாகணும், நான் அதுக்கு என்ன செய்யணும் ஆண்டவரே? நீங்க என் கூட பேசுங்க. என் கூட பேச மாட்டீங்களா? நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஆண்டவரே, நீங்க எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு ஆண்டவரோடு கூட பேசி என்ன பண்ணணும்? பழகுங்க. முக்கியமான கருத்தை நான் உங்களோட சொல்றேன், நல்ல கவனிங்க. ஆண்டவர் இயேசுவை கடவுளாகி கும்பிடுறவங்க, வழிபடுறவங்க இன்னைக்கு கோடி கோடியான மக்கள் இருக்கிறாங்களே இல்லையா? இருக்கிறாங்களா இல்லையா? ஆண்டவர் இயேசுவை என்னவா வழிபடுறாங்க? கடவுளாக வழிபடுகிறது. நீங்க கடவுளா வழிபடுறீங்களா இல்லையா? அவரை கடவுளா நினைச்சு கும்பிடுறீங்களா இல்லையா? இல்லையா? இருக்கா? ஆமா தானே? ஆமாவா இல்லையா? அர்த்தம் வரலையே? நல்ல கவனிங்க. கடவுளா கும்பிடுறவங்க பரலோகம் போய் சேர முடியும். நல்ல புரிஞ்சு. தெரியாம ஆமேன்னு சொல்லிட்டு, விளங்காம ஆமேன்னு சொல்லிட்டு. சில பேருக்கு நான் சொல்ற வார்த்தை புரியாது, புரியும்படியா நான் சொல்றேன். இந்த உலகத்துல கடவுள் வணக்கம் அல்லது கடவுளை வணங்குறவங்க
எல்லாருமே கடவுளை கடவுளை தாங்க கூப்பிடுறாங்க, அப்படிதானே நினைச்சு கூப்பிடுறாங்க. நம்முடைய ஆண்டவர் அப்படி இல்லை, ஒரு கடவுள் தான், அதை மறுக்கல. ஆனா கடவுள் இந்த பரிசுத்த வேதம் ஒண்ணுதாங்க உலகத்துல கடவுள் எப்படி நம்மோடு பழகுகிறார் என்பதை வெளிப்படுத்துகிற ஒரே புத்தகம் பரிசுத்த வேதம். மீத எந்த வேதங்களும் அப்படி சொல்றதே இல்லை, கடவுளை கடவுளா. சரியா? அது எப்படி இருக்கு தெரியுமா? இப்போ உலகத்துல அல்லது ஒரு ஊருக்கு ராஜான்னா அந்த ராஜா அந்த ஊருக்கு யாரு? அந்த ராஜாவுக்கு ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் யாரு? அந்த ராஜாவுக்கு ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் யாரு? யாரு? அவருடைய குடிமகன், அந்த நாட்டினுடைய குடிமகன். அந்த குடிமக்களுக்கெல்லாம் இவர் யாரு? ராஜா. சரியா? இப்ப இந்த ரெண்டு பேருக்கு ஏதாவது உறவு இருக்கா? அவரு எங்க ராஜா, நாங்க அவங்களுடைய குடிமகன், இவ்வளவு தானே. இதுல ஏதாவது உறவு இருக்கா? சொல்லுங்க. உறவு இல்லைல்ல. உறவின் அடிப்படையில ராஜாவா இருக்கிறாரு, அதிகாரத்தின் அடிப்படையில். புரியுதா? அல்லது அரசியல் அமைப்பு அடிப்படையில தான், அல்லது ராஜாக்களுடைய பாரம்பரியத்தில். அந்த குடும்பம் வேற, நம்ம குடும்பம் வேறங்க. அரச குடும்பம் வேற, நம்ம ஆண்டி அல்லது குடிமக்கள் இல்லையா? அவ்வளவுதானே. ஆனா அவங்க வீட்டு பிள்ளைக்கு அவர் யாரு? இவ்வளவு நேரம் நினைச்சு யோசிப்பீங்களோ? இவ்வளவு நேரம் கழிச்சு சொல்றீங்க. நல்ல கவனிங்க, வித்தியாசத்தை நல்லா புரிஞ்சுங்க. அவங்க பிள்ளைக்கு அவர் யாரு? அப்பா. அவருக்கு இவங்க யாரு? பிள்ளை. இப்ப ரெண்டு பேருக்கு என்ன இருக்கு? என்ன இருக்குங்க? உறவு இருக்குங்க. இப்போ அவரை பார்த்து இந்த பையன் எங்க அப்பா அம்மா, குடிமக்கள் எங்க ராஜா. சரியா? இப்ப எது நெருங்கின உறவு? இதே மாதிரிதான் நான் கேட்கிறேன். நம்முடைய கடவுளா அவர் ஒரு பக்கம் இருக்கிறாரு, நாங்க ஒரு பக்கம் வாழ்றோம். அவரு கடவுள், நாங்க அவருடைய படைப்பு. எங்களுக்கு அவருக்கு சம்மந்தம் இல்லைங்க. அவர் பாட்டுல எங்கேயோ இருக்கிறாரு, நாங்க பாட்டுல எங்கேயோ இந்த விதியை நினைச்சுக்கிட்டு நாங்க வேண்டதுக்கு விதி வந்தா சாவலான்னு உட்கார்ந்து. இப்ப புரியுதா எப்படி இருக்கிறோம்? எந்த திட்டு எப்ப சாவு வருமோன்னு பார்த்துட்டு உட்காந்துருக்கோம். அவரு வேற, நாங்க வேற. அவரு எங்களை பாக்குறது, வந்து பார்த்து அதெல்லாம் இதெல்லாம் இல்லைங்க. அப்படித்தானே இருக்கு. இப்ப அப்படித்தானே உலகம், கிறிஸ்தவ உலகம் அப்படித்தானே இருக்குது. கடவுளை கடவுளா வணங்கிட்டு இருக்கிறாங்க. எந்த ஒரு உறவும் இல்லையேங்க. புரிஞ்சுதா இல்லையா? எந்த உறவும் இல்லை. உறவும் இல்லை, உரசம் இல்லை, அந்யோன்யம் இல்லை. அவர் கடவுள், நாங்க அவரால் படைக்கப்பட்ட மக்கள், அவ்வளவுதான். இதுதான் இந்த கிறிஸ்தவ உலகத்தில் இன்றைக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை. நல்லா கவனிங்க. ஆண்டவர் தெளிவுபடுத்துகிறார். என்ன சொல்றார்? இந்த அதிகாரத்துல ஆண்டவர் வரப்போகிற 2ஆம் வருகையை வரப்போகிற அந்த காட்சியை தான் இங்க சொல்றார். இதுல 5 இடங்கள்ல பிரியமானவர்களேன்னு சொல்றார். 5 இடங்கள்ல பிரியமானவர்களே 5 இடத்துல சொல்றார். அப்போ கவனிங்க, முதல் வசனம் படி. பிரியமானவர்களே. போதும். அடுத்தது 8ஆம் வசனம். பிரியமானவர்களே இருக்கா? அடுத்தது 14ஆம் வசனம். ஆகையால் பிரியமானவர்களே. அடுத்தது 15. மேலும் நம்முடைய கர்த்தரின் நீடிய பொறுமையை இரட்சிப்பென்று எண்ணுங்கள்.
நமக்கு பிரியமான சகோதரனாகிய பவுலும் போதும். அடுத்தது 17. ஆதலால் பிரியமானவர்களே. என்ன இருக்கு? பிரியம். நம்ம வீட்டுல 4 பிள்ளைங்க இருக்கும், 3 பிள்ளைங்க இருக்கும். அதுல என்ன சொல்லுவாங்க தெரியுமா பெத்தவங்க? இது ஒண்ணுதாங்க அடங்குது, மீதி ஒண்ணும் அடங்க மாட்டேன். இதாங்க நான் சொல்றதெல்லாம் கேட்கும். இதுகிட்ட வேலை விட்டா வேலை செய்யும், அது வேலை வாங்கணும். ஏமாத்தியே பழைக்கிறது ஒரு கும்பல், வேலை செஞ்சு சாவது இன்னொரு. நம்ம வீட்டு பிள்ளைங்க தான், ஒண்ணு ஏமாத்தும், ஒண்ணு வேலை செய்யும். இது ஒரு பழப்பாவே வச்சுக்கோ. இது மாதிரி குடும்பத்தில் இருக்குது, வேலை ஸ்தலத்தில் இருக்கு. வேலைக்கு போங்க, வேலை செய்யறவன் வேலை செஞ்சுட்டே இருப்பான், ஏமாத்திரம் ஊரை சுத்திட்டே இருப்பான். இது எல்லா இடத்துலயும் இருக்குது. அதனால இங்கே அனுபவம் சொல்றாரு, பிரியமானவர்களே அப்படின்னா பிரியம் இல்லாதவங்களும் இருக்கிறாங்க. அப்படிதான் அர்த்தம். நம்ம எந்த கேட்டகரியில இருக்கோம்? பிரியமான கேட்டகரியில இருக்கிறோமா? பாருங்க, வாயில வர சொல்றாங்க, சுத்தா வைக்க முடியும். சொல்லுங்க, சொல்லுங்களேன். இதே எனக்கு இங்க நிறுத்தி வச்சுட்டாங்க, நடந்து செய்தி கொடுக்க முடியும், ஒரே இடத்துல நிற்கணும். சரியா? சரி, நான் அதை தப்பு சொல்லுங்க. எல்லாம் கவனிங்க. இன்னைக்கு உலகத்துல எதை வேணாலும் பேசுறாங்க, ஆனா வார்த்தையும் வாழ்க்கையும் ரெண்டு ஒன்னா இருக்கிறது தாங்க கடவுள் சொல்றாங்க. வாழ்க்கையும் வார்த்தையும் எப்படி இருக்கணும்? சொல்லுங்க, கையை காட்டுங்க. ஒன்னா இருக்கும். ஆமா, வாழ்க்கையும் வார்த்தையும் ஒன்றா. நல்ல கவனிங்க. நாம பிரியமானவர்களா இருக்கிறோமா? இதுல உன்னத பாட்டுக்கு வாங்க. 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்களேன். முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள். அடுத்தது, காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரனுக்குள்ளே என் நேசர் இருக்கிறார். இப்ப கவனிங்க. முள்ளுகளுக்குள்ள ஏலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திகளுக்குள்ள எனக்கு பிரியமானவன் இருக்கு. முள்ளுகளுக்குள் ஏலி புஷ்பம் இருக்கா இல்லையா? அப்படியே குமாரருக்குள்ளே பிரியமான குமார். அப்ப குமார்கள் இருக்கிறாங்க, பிரியமான குமார் இருக்கிறாங்க இல்லையா? அதே மாதிரி கீழே பாருங்க, காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரருக்குள்ளே எனக்கு பிரியமான ஒரு நேசரும் இருக்கிறார். அப்போ குமாரர் பிரியமான குமார், குமாரத்திகள் பிரியமான குமாரத்தி இருக்கிறாங்களா இல்லையா? இப்போ நம்ம ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டுட்டோம், அவரை நம்ம அறிஞ்சிட்டோம், அவருடைய இரத்தத்தினால மீட்கப்பட்டிருக்கிறோம், பாவ மன்னிப்பு அடைஞ்சிருக்கிறோம். இதெல்லாம் உண்மைதான். இப்ப நம்ம குடும்பத்துல பிரியமானவர்களா இருக்கிறோமா? கணவனுக்கு பிரியமான மனைவியா இருக்கிறோமா? மனைவிக்கு பிரியமான கணவனா இருக்கிறோமா? பெற்றோர்களுக்கு பிரியமான பிள்ளைகளா இருக்கிறோமா? சபையில ஊழியக்காரருக்கு பிரியமானவர்களா இருக்கிறோமா? இல்ல பிரிவை உண்டாக்குறவர்களா இருக்கிறோம்? சொல்லுங்க. பிரியமானவர்களா இருக்கிறோமா? இல்ல சாதாரண குமாரரா இருக்கிறோம்? சரி, பிரியமுள்ளவர்களா இருக்கிறீங்க எல்லாரும். ஒருத்தர் பார்த்து சொல்லுங்க, பிரியமுள்ளவர்களா இருக்கிறோம். இருக்கிறோமா? தலையை சொரிஞ்சிட்டு சொல்லுவாங்க தெரியுமா? ஆமா. அப்ப நல்லா கவனிங்க, பிரியமானவர்களா இருக்கிறோம் தானே ஒத்துக்கிட்டீங்க. பதில் சொல்லுவீங்களா அப்போ? சரியா? இந்த பேதுரு 3:18 பாருங்க, அதுக்கு முன்னாடி 17 சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, ஆதலால் பிரியமானவர்களே அப்படின்னு அந்த ஆதலால்ங்கிற வார்த்தை மேல இருக்கிற 16 வசனத்தை இணைக்கிறது. அதாவது சொல்லுவாங்க, கல்யாணத்திலேயோ அல்லது கல்யாணம் பார்க்கறதுக்கு முன்னாடியே சொல்லுவாங்க, புரோக்கர் வந்து பேசுவாங்க,
ரொம்ப நல்ல பையங்க. நீங்க அவனை யாரும் எந்த விதத்திலையும் தப்பா சொல்லாதீங்க. அவன்கிட்ட எந்த கெட்ட பழக்கமும் இல்லை. எங்கேயாவது ஃப்ரெண்ட்ஸோட போனாதான் சீட்டு விளையாடுவான். எப்பயாவது சீட்டு விளையாடுறப்பதாங்க சிகரெட் குடிப்பான். அதுவும் அடிக்கடி இல்லைங்க. சிகரெட் அடிச்சிட்டான்னா தண்ணி அடிப்பான். ஆனா அவனை கெட்டவனை நினைச்சிட. இந்த ஆணாம் வந்தாவே அதுக்கு முன்னாடி விஷயம் நிறைய இருக்குன்னு அர்த்தம். இந்த ஆதலா போட்டு அவர் சொல்றாரு பாருங்க, ஆதலா எனக்கு பிரியமானவர்கள், my beloved, therefore அப்படின்னு ஆரம்பிக்க. ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்க என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் அறிந்திருக்கிறபடியா, முன்னமே நீங்கள் இதையெல்லாம் அறிந்திருக்கிறபடியா, இயேசு யாருன்னா தெரியும், இயேசு மன்னிக்கிறவர்னு தெரியும், நமக்காக அந்த ரத்த சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்தார்னு தெரியும். அதனால அறிந்திருக்கிறபடியா அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்திலே நீங்கள் இழுப்புண்டு. அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்திலே உலகத்துல பலவிதமான மக்கள் இருக்கிறாங்க, சூழ்நிலை இருக்கு, மாறிட்டே இருக்கு. அதனால நீங்க இழுப்புண்டு சிக்குண்டு உங்கள் உறுதியிலிருந்து விலகி, உங்கள் உறுதியிலிருந்து விலகி, உறுதியா பிடிச்சிருக்கிறீங்கள, அவர் விட்டு விலகி விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாக என்ன பண்ணுங்க. ஆமா, பின் திரும்பி போயிடாங்க. ஆண்டவர் உறுதியா பிடிச்சிங்க. ஏசாயா 26:3 சொல்லுது, உம்மை உறுதியாய் பற்றிக்கொண்ட மனதை உடையவர், உண்மையே நம்பி இருக்கிறபடியா. யாரையே? ஆமா, ஏசாயா 26:3 பாத்தீங்கன்னா, உம்மை உறுதியாய் பற்றிக்கொண்ட மனதை உடையவன், உண்மையே நம்பி இருக்கிறபடியா நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். என்ன சமாதானம் சொல்லுங்க? ஆமா, பூரண சமாதானம். பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். ஆண்டவர் உங்களை பூரணமான சமாதானத்தோடு காத்துக்கொள்வார். பூரணமான சமாதானத்தோடு காத்துக்கொள்வார். பயப்படாதீங்க. என்ன நடக்கும்னு பயப்படாதீங்க. உலகத்துல பலவிதமான மாற்றங்கள் நடந்துட்டே இருக்கு. குடும்பங்கள்ல நடக்குது, பிள்ளைகளிடத்துல நடக்குது, வேலை ஸ்தலத்துல, படிக்கிற இடத்துல நிறைய பாவங்கள் சூழ்ந்திருக்கு. விழுந்து போகாதபடி என்ன பண்ணுங்க, உறுதியா இருக்கு. நீங்க பெற்ற உபதேசத்துல, அறிந்து கொண்ட அறிவில, ஆண்டவருடைய வாக்குல உறுதியா இருக்கு. விலகிடாதீங்க, பயப்படாதீங்க. கடவுள் ஒருவர் தான் அவங்களை கடைசி வரைக்கும் கரை சேர்க்க வல்லவர். ஆமென். அல்லேலூயா. அதனால அவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்கன்னு சொல்லி என்ன பண்ணக்கூடாது. இந்த விசுவாசத்தை விட்டு சொல்லுங்க, விலகவே கூடாது. விலகவே கூடாது. நம்ம யாரோடு இருக்கிறோம்? பயங்கரமான கடவுளோடு இருக்கிறோம். அல்லேலூயா. ஆகவே உலகம் சொல்றபடி நீங்க எதுவும் கலங்காதே. பிரியமானவளாய், மனுஷனுக்கு பிரியமா நடந்தது, தெய்வத்துக்கு பிரியமா நடந்தது. ஆமென். அப்படின்னு என்ன செய்யணும்? நல்ல கவனிங்க. இப்ப எச்சரிப்பு கொடுக்கிறார். எச்சரிப்பு கொடுக்கிறாரா? விழுந்து போகாதபடி எச்சரிக்கையாய். இப்ப அடுத்த வசனம் சொல்லுது, நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் என்ன பண்ணுங்க, வளருங்கள். இப்ப முக்கியமான வார்த்தையை சொல்றேன், நீங்க வளரணும். கடவுள் என்ன விரும்புறாருன்னா, அது ஒரு பக்கம். இப்ப மனுஷனே எடுத்துப்போம். பெற்றோர்கள் பிள்ளைகள் வளரணும்னு விரும்பாங்களா இல்லையா? குழந்தை பருவத்திலிருந்து பிள்ளை பருவம், பிள்ளை பருவத்திலிருந்து வாலிப பருவம், அதுக்கப்புறம் புருஷ பருவம், இப்படியே வளர்ச்சி இருக்கா இல்லையா? அப்ப சரீரத்திலையும் வளரணும் இல்ல? அதே சமயத்துல வேதம் சொல்லுது, நீங்க சரீரத்துல எப்படி வளர்றீங்களோ அப்படியே ஆத்துமாவில் வளர, அறிவில வளரு. அறிகிற அறிவிலே வளரு, ஆவியிலே வளருங்கள்.
வளர்ச்சி ரொம்ப முக்கியங்க. வளர்ச்சி தான் முதிர்ச்சிக்கு அடிப்படை. ஆமென். வளர்ச்சி தான் மகிழ்ச்சிக்கு அடிப்படை. வளரலன்னா பாலையே குடிச்சிட்டு இருக்கு 20 வயசுல படுத்தோடனே மல்லாக்க படுத்தோடனே பாலை சொருகிடுறோம் பாட்டில். அப்படின்னா அந்த வளர்ச்சி அது வளர்ச்சியா இருக்குமா? இருக்கவே இல்லை. ஒண்ணு வியாதியா இருக்கும், பலவீனமா இருக்கும், ஒண்ணுத்துக்கு உதவாதா இருக்கும். கடவுள் சொல்றாரு, நீங்கள் புதிதாய் பிறந்த பிள்ளைகளைப் போல நீங்க என்ன பண்ணணும்? வளருங்கள். என்ன பண்ணணும்? வளருங்கள். இந்த உலகத்துல மரம் செடி கொடி வளருது, கனி கொடுக்கு. நாம வளர்றோம், கனி கொடுக்கிறோமா இல்லையா? கனி கொடுக்கணும். அப்போ படைகள் எல்லாம் படையம்னா என்ன? பழைய துணிமணியா? பழைய, ஆமா, பழைய சுபாவம் ஒழியணும், எல்லாம் புதிதாகும். இப்படி இருக்க கிறிஸ்துக்குள் இருக்கிறவன் ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் அவன் எப்படி இருக்கிறான்? புதிய சிருஷ்டியாய் இருக்கிறான், புதிய படைப்பாய் இருக்கிறான். அவன் கடவுளுடைய கரத்திலே மகுடமாய் இருக்கிறான், கிரீடமாய் இருக்கிறான், சந்தோஷமாய் இருக்கிறான். அவர் சொல்றார், எனக்கு சந்தோஷமானவர்களே, எனக்கு கிரீடமானவர்களே. தேவனுடைய பிள்ளைகளே, நாம எப்படி இருக்கணும்? சந்தோஷமா இருக்கணும், கிரீடமா இருக்கணும். படைகள் என்ன ஆகணும்? ஒழியும். ஒரு ஊழியக்காரத்துல ஒரு வாலிப பையன் வந்து, ஐயா நான் உங்க கூட இருந்து ஊழியம் செய்யறேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஊழியம் செய்யணும்னா, அதனால நான் உங்க கூடவே நீங்க என்ன சொன்னாலும் கேட்டு நான் இருக்கிறேன் ஐயா. சரி சந்தோஷம், நீ வந்து என் கூட இருந்து எனக்கு உதவியா இரு, கடவுளை ஆசீர்வதிப்பான்னு சொல்லி 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் அப்படியே கூடவே இருக்கிறான். சொல்ற வேலையெல்லாம் செய்யறான், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதனால இந்த ஊழியக்காரர் என்ன பண்ணாரா, அவனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி அவனை ஒரு குடும்பமா மாத்திரணும்னு சொல்லி அவனை 2-3 இடத்துல பொண்ணை பார்த்து ஒரு பெண்ணை நிச்சயம் பண்றதுக்கு தீர்மானம் பண்ணி அவனுடைய தகப்பனையும் சொந்தக்காரர்களையும் அழைச்சிருக்கிறார். ஐயா நீங்க கொஞ்சம் முக்கியமா வரணும், நான் அவங்க கூட பேசணும்னு சொல்லி அவனுடைய தாய் மாமன் பெரியவங்க பெற்றவங்க எல்லாரையும் அழைச்சி கூப்பிட்டு சொன்னாராம், ஐயா இவன் நல்ல ஒரு ஊழியக்காரனா இருக்கிறான், இவனுக்கு ஒரு திருமணம் செய்து இவனை ஒரு குடும்பஸ்தனாக்கி ஒரு ஊழியத்தை கொடுத்து ஊழியக்காரனா நிறுத்தணும்னு நான் ஆசைப்படுறேன். அதனால இவனுக்கு ஒரு பெண்ணை பார்த்திருக்கிற ஏற்ற மகள், அவன் ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பிள்ளை, நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சொன்னப்ப அவங்க தாய்மாமா அழைச்சிட்டு போய் தனியா வாங்க எனக்கு கூப்பிட்டு போய், இந்த பையன் ஏதாவது ஒன்று சொன்னானா உங்களுக்கு? இல்லை ஒண்ணுமே சொல்லலையா, ரொம்ப அமைதலா பையன்யா, ஒண்ணுமே ரொம்ப பேச மாட்டான், அமைதியில தான் இருக்கிறான், ஒண்ணுமே சொல்லலே. ஐயா ஒண்ணுமே சொல்லலையா? சொல்லவே இல்லை. டேய் சொன்னியாடா? சொல்லலையா? ஆமா. என்னடா சொல்லலைன்ற? என்னதான் நடக்குது, எனக்கு ஒன்றும் புரியலையான்னு பார்த்து சொல்லிக்கிறேன். தாய்மாமா சொன்னாரா, ஏற்கனவே கல்யாணம் ஆகிருக்கியா, என்னையா நீங்க பொண்ணை பார்த்துருக்கிறீங்க அதை பார்த்துருக்கிறேன், படுபாவி சொன்னா நான் சொல்லலை. வாடா, ஏண்டா சொல்லலை? ஆமா கேட்கிறாரு, ஏண்டா சொல்ல? அவன் சொல்றான், பாஸ்ட் தான் சொன்னாரு படைகள்லாம் ஒடியுதுன்னு, எல்லாம் புதிதாக பாஸ்ட் தான் சொன்னாரு மாமா, அதனாலதான் ஒடியுதுன்னு சொல்லிட்டு தான் ஒன்றும் இல்லை. நிலைமையை பார்த்தீங்களா? புரிஞ்சுதா? பாஸ்ட் என்ன சொல்றேன்? படைகள்லாம் ஒடிதுன்னா இப்ப ஸ்வாவம் மாறணும். என்ன மாறணும்? ஸ்வாவம் மாறணும். இப்ப நான் உண்மையை கேட்கிறேன், எல்லாரும் கொஞ்சம் கண்ணை மூடுங்கள. கண்ணை திறக்க வச்சு கேட்டா நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கண்ணை மூடிடு. நீங்க இப்ப ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க. ரட்சிக்கப்பட்ட நீங்க உங்க சொந்த பந்தங்கள், இரத்த உறவுகள், உங்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள், கணவனை சேர்ந்தவர்கள்,
உங்களை சேர்ந்தவர்கள் யாராவது யாரையோ ஒருவரை நினைச்சா வயிறு எரியுது, அவங்களை நினைச்சாவே எனக்கு பத்திக்குது, நினைச்சாவே கோபம் வருது, அவங்க எனக்கு ரொம்ப துரோகம் பண்ணிட்டாங்க, அதனால எனக்கு வைராக்கியமா இருக்கிறேன் அப்படின்றவங்க யாராவது இருந்தா கை தூக்குங்க பாருங்க. யாருமே பார்க்கல, எல்லாருமே கண்ண மூட சொல்லியிருக்கு. எனக்கு இந்த ஆளை நினைச்சா எங்க குடும்பத்துல என் மச்சனையோ என் மாமனாரையோ அல்லது என் மாமியாரையோ உறவினர்ல இந்த ஆளை மாத்திரம் நினைச்சா எனக்கு வயிறு அப்படின்றவங்க கை தூக்குங்க பாருங்க. கடவுளுக்கு முன்னாடி எனக்கு இந்த எரிச்சல் இருக்கு அப்படின்றவங்க யாராவது இருக்கீங்களா? யாரும் இல்லை. சரி, புரியல. எல்லாருக்குமே இருக்கோ? அதனாலதான் கை தூக்கலையோ? நான் பரிசுத்தவான்களா பிரியமானவர்களா இருக்கிறீங்க போல இருக்குதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறேன். சரி, நீங்க விடிய காலையில வேலைக்கு வரீங்க, அன்னைக்கு நீங்க பிடிக்காத ஆள் உங்ககிட்ட வந்துட்டார், நேரா அதே ரோட்ல வராரு, தூரமா பார்த்துட்டீங்க, என்ன சொல்லுவீங்க உங்க மனசுலயே? கொஞ்சம் நீங்களும் பேசுங்க. என்ன சொல்லுவீங்க? ஒதுக்கி போயிடுவார். நான் கேட்கிறேன், மனசுல என்ன நினைப்பீங்க? இந்த ஏன்டா காலையில வந்தான், இப்ப கொஞ்சம் நான் ஏன்டா முடிக்கணும் படுவாரு சொல்லுவோமா இல்லையா? இதே காலையில எழுந்து ஆண்டவரை தரிசிக்கும் போது ஆண்டவர் உங்களை என்னை பார்த்து படுவார் இவன் ஏன்டா வந்தான்னு சொன்னா நமக்கு எப்படி இருக்கு? கொஞ்சம் யோசிங்க. எவனையுமே மதிக்க மாட்டேங்கிறான், மன்னிக்க மாட்டேங்கிறான், மன்னிப்பு கேட்க மாட்டேங்கிறான், கீழ்ப்படிய மாட்டேங்கிறான், விரோதம் வச்சுக்கிறான். விரோதம் வச்சு சொல்லுவாங்க தெரியுமா? சில பேர் நாத்தனாரை பார்த்தாங்கன்னா எரியும். இவெல்லாம் ஒரு மனுஷன்னு வராப்பார், இவெல்லாம் உயிரோட இருக்கிறாப்பார் அப்படின்னு சொல்ல மாட்டேன் நினப்பு வரும் இல்ல? அதே மாதிரி கடவுள் நம்மளையும் பார்த்து இவளை ஒண்ணுமே மதிக்க மாட்டேன்றால, இவ ஏன் என் சமூகத்துல வர்றான்னு கடவுள் நினைச்சா நம்ம நிலைமை என்ன ஆகும்? நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிச்சிருக்கிறாரா இல்லையா? மன்னிக்கப்பட்டுட்டோம் அப்படிங்கிற நிலையிலே சொல்லுவோமா? கையை உயர்த்தி ஆண்டவர் பாவங்களை மன்னிச்சிருக்கிறாரே, சந்தோஷம். ஓகே, ஆண்டவர் நம்முடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் நிபந்தனை இல்லாம மன்னிச்சிருக்காரா இல்லையா? நிபந்தனை வச்சா மன்னிச்சாரு இல்ல மாத தவணையில மன்னிச்சாரு? இஎம்ஐ கட்டுறமே அதை இன்ட்ரோடியூஸ் பண்ண பாத்தீங்களா? கொஞ்சம் கொஞ்சமா கட்டு. அது மாதிரி இஎம்ஐ ஆண்டவர் மன்னிச்சிருக்கிறாரு தவணை முறையில இல்ல ஒரே நேரத்துல அவருடைய ரத்தத்தினால கழுவி நம்மளை பரிசுத்தப்படுத்திட்டார்ல. இப்ப நம்மளை பார்த்து சந்தோஷப்படுவாரா இல்லையா? வாய் திறந்து சொல்லுங்க, சந்தோஷப்படுவாரா இல்லையா? அது மாதிரி நீங்க உங்களோட இனத்தவரை மன்னிக்கலன்னா கண்டிப்பா கடவுள் உங்களை திரும்பி மன்னிக்க மாட்டோம். திரும்பி தப்பு செய்யணும், ஒத்துக்கிறீங்களா இல்லையா? இப்ப நீங்க கேட்கலாம், இப்படிப்பட்ட பாவியை நான் இப்படி ஆண்டவரை மன்னிக்கிறேன், அவ்வளவு மாதிரி மோசமான ஆள் பார்க்க முடியாது. உண்மைதான். நம்மள மாதிரி மோசமான ஆளையும் ஆண்டவர் பார்த்துப்பாரா? கொஞ்சம் சொல்லுங்க. நம்ம ஆண்டவர் எவ்வளவு ஏமாத்திருக்கிறோம் தெரியுமா? அதெல்லாம் மன்னிச்சிருக்கிறார்ல. அது மாதிரி மனதார நீங்க அவங்க முதல்ல உங்க உள்ளத்துல மன்னிச்சு இப்ப கண்ண போடுங்க. ஒரு சார் இப்ப கையை உயர்த்தி சொல்லிடுங்க, ஆண்டவரே நான் மனதார மன்னிக்கிறேன், நான் மனசார எல்லாம், நான் முதல்ல யாரை விரோதிச்சுன்னா அதெல்லாம் நான் மன்னிக்கிறேன். கொஞ்சம் நல்லா உயர்த்தி சொல்லுங்களேன். நான் உங்களை நிச்சயமா நீங்க ஆசீர்வதிக்கப்படுங்க சிஸ்டர். நான் உங்களை குற்றப்படுத்துறதுக்கு நான் உங்களை கையை உயர்த்த சொல்லு. கடவுள் உங்களை ஆசீர்வதிக்க போறார். என் மனசுல இன்னார நான் மனசார மன்னிக்கிறேன். வாயை திறந்து அவங்க பேரு தெரிஞ்ச பேரையும் சொல்லி மன்னிச்சது, உறவு சொல்லி கூட மன்னிச்சது. எங்க மாமியாரை நான் மன்னிக்கிறாங்க, என் சொந்த மருமகனை நான் மன்னிக்கிறேன்,
என் மக்களை மகளை நான் மன்னிக்கிறேன். அவங்க பண்ண துரோகம் நான் மன்னிச்சு மறந்துடும். ஆண்டவர் எனக்கு உதவி செய். நான் ஆசீர்வதிக்கப்படுறதுக்கு நான் அது தடையா இருந்துடக்கூடாது. ஆண்டவர் வாயை திறந்து பேசுங்க. தயவுசெய்து கொஞ்சம் வாயை திறந்து உங்க காது கேட்கிற அளவுக்காவது பேசுங்களேன். என்னை மனசார மன்னிச்சுங்க ஆண்டவர். நானும் மனசார மன்னிக்கிறேன். மறக்க எனக்கு உதவி செய்யும். ஏசு மூலம் பிதாவே. இப்போ நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க, அவங்க மனசார மன்னிங்கன்னு சொல்லி சொன்னா எல்லாருமே கை தூக்கி ஜெபம் பண்றீங்க. அதுக்கு முன்னாடி வைராக்கியமா இருக்கிறது யாருன்னா யாருமே சொல்லுங்க. அப்ப நல்லா கவனிங்க. சில பேர் சொல்லுவாங்க, நான் செத்தாலும் உங்க வீட்டுக்கு வரமாட்டேன். சொல்லுவோமா இல்லையா? சொல்லியிருக்கிறோமா இல்லையா? அடியே நான் செத்தாலும் உங்க வீட்டு வாசல் என்ன பண்ண மாட்டேன். நல்லா கவனிங்க. நான் செத்தா நீ தானே வரணும். இதான உண்மை. நான் செத்தாலும் வரமாட்டேன்னா நீ செத்தா நான் தானே வரணும்னு சொல்லு. இது ஏன்னா அந்த வைராக்கியத்துல சொல்லிடும். ஆனா உண்மை என்ன? சொல்றவன் செத்தா அவன் வர முடியாது. பாக்குற நாம தான் போகணும். முதல்ல சொல்லுவாங்க, மூஞ்சில கரிய பூசுறதே என் நோக்கண்டாமா, பூசுறதே சரின்னு சொல்லுவானா இல்லையா? சரி, அவன் மூஞ்சிக்கு கரியை பூசுறதுக்கு முன்னாடி முதல்ல நீ கரியில கைய வைக்கணும். அதை மறந்துடுவான். நம்ம முதல்ல கரியில கைய வைக்கணும்னா யாரு? உண்மைதானே? முதல்ல யாரு கரியில கைய வைக்கணும்? நீ தான், சொன்னவன் தான். இது தெரியாம நம்ம சொல்லிட்டு கிடக்குறோம். ஏன் சொல்றேன் தெரியுங்களா? உங்களுக்குள்ளே வைராக்கியம், விரோதம், கசப்பு, அப்புறம் சண்டைகள், யுத்தங்கள் இதெல்லாம் இருந்ததுன்னா உங்க குடும்பத்துல சாபங்கள் உள்ளே வரும். உங்க பிள்ளைகளை பாதிக்கும், உங்களுடைய வருமானத்தை பாதிக்கும், உங்களுடைய வெகுமானத்தை பாதிக்கும், உங்க மானத்தையே பாதிக்கும். நீங்க மன்னிக்கலன்னா, வைராக்கியமா இருந்தீங்கன்னா, உண்மையை சொல்றேன். இப்ப நீங்க சொல்லுங்களேன், எனக்கு உண்மையிலே வைராக்கியம் இருந்தது அப்படின்னு எத்தனை பேர் சொல்லுவீங்க? ஆண்டவருக்கு முன்னாடி சொல்லுங்களேன், எனக்கு வைராக்கியம் தான் இருந்தது, உண்மைதான், ஆனா நான் சண்டை போட மாட்டேன். இந்த வைராக்கியம், விரோதம், கசப்பு, சண்டை, பகை, இது எல்லாம் அக்கா தங்கச்சி. கூட பிறந்த ஒன்னா பிறந்த அக்கா தங்கச்சி. அங்க விரோதம் இருக்குதுன்னா கூடவே பகை இருக்கும். இருக்குமா இருக்காதா? விரோதமும் பகை இருந்தா வைராக்கியம் இருக்கும். மூணாவது ஆள் சேர்ந்துச்சா? அப்ப இது ஒன்னொன்னா சேர்ந்துட்டே வரும். அப்ப இது எதுக்கு வழி கொடுக்கும்னா, சாபத்தை உள்ள கொண்டு வரதுக்கு வழி கொடுக்கும். அதனால மன்னிச்சிருந்தீங்களா? என்ன சொல்லுங்க, மன்னிப்பீங்களா மன்னிக்க மாட்டீங்களா? மன்னிச்சிருக்கு. மனதார மன்னிச்சுட்டு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. மறந்துட உதவி செய்யும். திரும்பி அவங்களுக்கு முன்போல நான் பேசுறதுக்கு எனக்கு உதவி செய்யும். கண்டிப்பா செய்யும். இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? இப்படி நீங்க செய்யாம இருந்தீங்கன்னா வளர முடியாது. செய்யாம இருந்தா வளர முடியாது. இப்ப நீங்க வந்து 1 வருஷம் இருக்கலாம், 2 வருஷம் இருக்கலாம், 6 மாசம் இருக்கலாம், 5 வருஷம் இருக்கலாம். அதுக்கேற்ற வளர்ச்சி இருக்கணுமா இல்லையா? இருக்கணுமா இல்லையா? அதனால ஆண்டவர் இங்கே பேதுரு சொல்றாரு, நீங்கள் வளருங்கள். என்ன பண்ணணும்? சபையில இருந்து வளருங்கள். சபை என்பது கடவுள் ஏற்படுத்தின ஒரு என்னது? ஒரு படைப்புங்க. நல்லா கவனிங்க. சபை என்பது கடவுளால் ஏற்படுத்தப்பட்ட, சொல்லுங்க நல்லா, படைப்பு, உயிரோட்டம் உள்ள படைப்பு. நல்ல சத்தமா சொல்லுங்க. சபை என்பது உயிரோட்டம் உள்ள படைப்பு. Church is a living organ. Church is a living organ. உயிரோட்டம் உள்ள உறுப்புகள். நாம் எல்லாம் அவயமாய் இருக்கிறோம். கடவுள் நமக்கு தலையாய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ சபை என்பது என்னன்னா கட்டடம் இல்லை. நிறைய பேர் நினைச்சுக்குவாங்க சபைங்கிறது கட்டடம் இல்ல. இதெல்லாம் இத வந்து கட்டவன் யாரு? மேசன் இல்லையா? எத்தனை மேசன் உண்மையான ஒரு மனையோட வாழணும்னு நினைக்கிறீங்க? யாரெல்லாம் கூட வராங்களோ அவங்க கூட வாழ்ந்துருவோம். யாரு வேலைக்கு வரவங்க?
ஒரு பொம்பளை ரோட்ல கிடந்து கத்துறா, ஏண்டி கத்துறேன்னு கத்துறான். வீட்டுக்காரன் ஒரே தொந்தரவுடி, என்னால தாங்கவும் முடியல. அதுக்கு இவன் சொல்றான், வீட்டுலன்னா நானும் இருக்குதான், நானும் இருக்கதான் செய்யும், அதுக்கு போய் ரோட்ல கிடந்து கத்துறேன். அவன் என்ன சொல்றா, 4 இருந்தா பரவாயில்ல, குடும்பமே 4 இருக்குடி. வீட்டுக்குள்ள குடும்பத்துல 4 இருக்கலாம், ஆனா குடும்பமே 4 இருக்கு தெரியும், உனக்கு தெரியாது. இப்ப விளங்குதா? நல்ல கவனிங்க. இதை கட்டினது மனுஷங்க, நம்மளை கட்டினது கடவுள், நம்மளை உருவாக்குனது. அதனாலதான் கடவுள் சொல்றாரு, இதுல கடவுள் இருக்க மாட்டாங்க, நீங்களே ஜீவன தேவனுடைய ஆலயமாயிருக்கு. நாம் ஒவ்வொருத்தரும் ஆலயமாய் இருக்கிறோம். சொல்லுங்க, சொல்லுங்க. நாம ஒவ்வொருத்தரும், நானே என் ஆண்டவருடைய ஆலயமாய் இருக்கு. ஆலயத்துக்கு போறோம்னு சொல்றேன்ல, இல்ல, ஆலயமாவே போறோம். இப்ப சொல்லுங்க, ஆலயமாவே போறோமா ஆலயத்துக்கு போறோமா? அப்போ ஆலயம் நாம எல்லாருமே. வேற மாதிரி சொன்னா, நீங்களும் நானும் நடமாடும் தேவாலயம். சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்களும் நானும் நடமாடும் தேவாலயம். ஆமா, நடமாடும் தேவாலயங்கள். பார்த்தா இவங்க ஆலயம் மாதிரி நடக்கிறாங்க. ஒரு தெய்வ பக்தி இவங்க மேல வீசு. இவங்களுடைய சுபாவம் பழைய சுபாவம் இல்ல. வாயை திறந்தா இங்கிலீஷ் தாராளமா பேசுவாங்க அப்போ. ஆனா இப்போ அந்த வார்த்தையெல்லாம் இல்லைங்க. சில பேர் சொல்லுவாங்க, அடியே கோபம் வந்துருச்சுன்னா என்ன என் வாயிலிருந்து வரும்னு தெரியாது. நான் கேட்கிறேன், வாய் காவாயா? சொல்லுங்க, காவாயா? எதை வேணாலும் ஒத்துருக்கு. இது பழைய சுபாவம் இன்னும் உள்ளுக்குள்ள இருக்குதுன்னா புரியுதா உங்களுக்கு? அப்போ ஆண்டவர் ஏத்துக்கிட்டோன்னே என்ன வரணும்? அவருடைய சுபாவம் வரணும். அதுதான் முக்கியம். யாருடைய சுபாவம்? இயேசு கிறிஸ்துடைய சாயல் இருக்கணுங்க. இப்ப பிள்ளைங்க இடத்துல எந்த சாயல் இருக்கும்? ஒண்ணு அப்பா சாயல், இல்லைன்னா அம்மா சாயல், இல்லையா? இல்லைன்னா இது ரெண்டையும் தாண்டி தாத்தா சாயல் கூட இருக்கு. இருக்கலாமா, இருக்க கூடாதா? அப்ப பிள்ளைகிட்ட ஒரு சாயல் கண்டிப்பா அந்த குடும்பத்தினுடைய சாயல் விளங்கியே தீரும். ஆமென். சொல்லுவாங்க, அப்ப மாதிரியே அவன் நெளிச்சு நடக்கிறாங்க, சொல்றாங்க இல்லையா? அப்ப அந்த சாயல் இருக்கு. அப்ப கிறிஸ்துக்குள்ள நாம கிறிஸ்துடைய சாயலை நம்முடைய வார்த்தையின் மூலமாய், நடக்கையின் மூலமாய், கற்பின் மூலமாய், அன்பை வெளிப்படுத்துகிற மூலமாய் நாம நடக்கணும், வாழணும். ஆமென். சாயல் இருக்கணும், ஆனா சாயம் இருக்கக்கூடாது. சொல்லுங்க, கிறிஸ்தவ சாயம் இருக்கக்கூடாது. கையை கட்டி சொல்லுங்க, கிறிஸ்தவ சாயம் இருக்கக்கூடாது. நீங்க பேசுறது காதுல விடு. சாயம் இருக்கக்கூடாதுங்க. நானும் கிறிஸ்தவன் தான், பைபிள் தூக்கிட்டு போறேன் பாத்தீங்களா, நானும் சர்ச்சுக்கு தான் போறேன். இது சாயம். ஆனா சர்ச்சுக்கு போறவங்க இவங்க இப்ப உண்மையா இருக்கிறாங்க. முன்னாடி மாதிரி இல்லவே இல்லை இவனோட வாழ்க்கை, இவனோட பேச்சு முன்னாடி மாதிரி இல்லை. இவங்க வேலையில உண்மையா இருக்கிறாங்க, வார்த்தையில உண்மையா இருக்கிறாங்க, வாழ்க்கையில உண்மையா இருக்கிறாங்க. முன்னாடி மாதிரி இவங்க தராதரம் இழந்து பேசுறது இல்லை. இப்ப ரொம்ப நேர்த்தியா வாழ்றாங்க. அந்த சாட்சி தான் கிறிஸ்துவனுடைய சாயம். இவங்க ஜெபம் பண்ணுங்க, இவங்க வீட்டுக்கு போய் ஜெபம் பண்ணுங்க, சுகமாயிரும். அவங்க வீடு ஒரு ஆராதனை ஸ்தலம். முன்னே பார்த்தா இந்த வீடு ரொம்ப சண்டைக்கார குடும்பமா இருந்தது. இப்ப இல்ல, சண்டை போடுறவங்களை சமாதானப்படுத்துகிற குடும்பமா இருக்கு. சாயல் வரணும். ஆமென். கிறிஸ்துவின் சாயல் வரணுங்க. உங்க வீடு தேவ சாயலால் நிரம்பி இருக்கும். நீங்க வளரணும். நீங்க என்ன பண்ணணும்? கிறிஸ்துவுடைய சாயலிலே, அன்பிலே வளரணும். யாரையும் முன்ன விட்டு புறம் பேசக்கூடாது. யாரும் இல்லாதப்ப பேசக்கூடாது. இருக்கிறப்ப நேரா பேசு. இதெல்லாம் கெட்ட சுபாவம். ஆள் இருந்தா ஒண்ணு, இல்லைன்னா ஒண்ணு பேச. இதுல நீங்க கவனிச்சீங்கன்னா, இந்த 2 பேரு கூடி பேசிக்கிட்டே போறாங்கன்னு வச்சுங்களேன், எதிரில் ஒரு விசுவாசி வருதுன்னு வச்சுங்களேன்,
அந்த விசுவாசியை இந்த 2 பேர்ல ஒருத்தவங்க சொல்லுவாங்க, சிஸ்டர் அந்த அம்மா உங்களுக்கு தெரியுமா? ஆமா எனக்கு தெரியுமே. ஐயோ அது வாய் வண்ணாஞ்சால் மாதிரி இங்க இருந்து இது வரைக்கும் இருக்குங்க, எனக்கு தெரியுங்கம்மா. அப்படியே பேசிட்டு போகும்போது கிட்ட வந்துருவாங்க. கிட்ட வந்தோடனே பிரைஸ்லார்ட் சிஸ்டர் தான், இப்பதான் உங்களை பத்தி நாங்க பேசிட்டு வரோம், இப்பதான் உங்களை பத்தி. அவங்க என்ன நினைப்பாங்க, நம்ம பெரிய ஆளுன்னு நினைச்சு பேசுறாங்க போல. ஆனா பேசுறது யாருக்கு தெரியும்? இது மாதிரி பாவம்லாம் நம்மளை விட்டு விலகணும். கோல் சொல்றது, ஒருத்தர் போட்டு கொடுக்கிறது, புருஷனுக்கு தெரியாம சீட்டு கட்டுறது. சீட்டு வாங்கினவன் சீட்டை வாங்கிட்டு ஓடி போயிட்டான்னா இந்த அம்மாவுக்கு வீட்டுல சீட்டு கிடைக்கும், சீட்டு கட்டினவங்களுக்கு சீட்டு கிடைக்காம. ஒரு அம்மா வேகமா ஓடி வந்து என்கிட்ட, என்னம்மா எனக்காக ஜெபம் பண்ணுங்க. எதுக்காக ஜெபம் பண்ண அதை சொல்ல. எங்க வீட்டுல சேர்க்க மாட்டாங்க. எதுக்காக சேர்க்க மாட்டாங்க? என்ன பண்ண? யா சீட்டு கட்டினையா 1 லட்சம் தூக்கிட்டு ஓட்டாய். இது தெரியாம இருந்தது. எங்க வீட்டுக்காரர் யாரோ சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்ப என் வீட்லயே இருக்காதுன்னு துரத்துறாரு, எனக்கு சீட்டு கிடைக்கலையா? இப்ப இதுக்கு ஜாமா பண்ண முடியும்? நான் வீட்டுக்காருக்கு தெரியாம கவனிங்க, எதையும் செய்யாது. அதே மாதிரி வீட்டம்மாவுக்கு தெரியாம எதையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். அல்லேலூயா. நான் நேரடியா பார்த்திருக்கேன். வீட்டுக்காரனுக்கு எதிரில் உட்காந்து சாப்பாடு போடுவார். எதிரில் உட்காந்து சாப்பாடு போடுவார். இவங்க சாப்பாடு போடுறவங்க வீட்டு வாசலுக்கு நேரம் உட்காந்து சாப்பாடு போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ வரவங்க யாருன்னு தெரியும்ல. அப்போ வரவங்க அந்நேரத்துக்கு வந்து சீட்டுக்காரன் நிற்பான். இவருக்கு தெரியாம கட்டியிருப்பாங்க. ஐயோ அப்படின்னு சொல்லி கண்ணாலேயே அவனை போக வச்சிருவான். ஆனா பாவம் போல உட்காந்து இவன் சாப்பிடுவான், யாருன்னு தெரியாது. வீட்டுக்காரருக்கு தெரியாம சீட்டுக்காரர்கிட்ட பேசுறவங்க எப்படிப்பட்ட ஆள் பார்த்தீங்களா? அப்போ இது பிரச்சனையாகுமா? ஆவாது. உண்மையை நடந்து கொள்ளும். வாழ்க்கையில உண்மையை பேசும். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். சில பிரச்சனையை பாஸ்டர்கிட்ட சொல்லாம மறைப்பாங்க. இது போயிடுச்சுன்னா அவர்கிட்ட போயிடக்கூடாது. பிரச்சனையை மறைச்சிங்கன்னா குடும்பம் வாழாது. வந்து பிராங்கா தனிமையாவே பேசு. இந்த மாதிரி சூழ்நிலை எனக்காச்சும் என் குடும்பத்துக்காச்சும் நீங்க பாவங்களை மறைக்கிறவங்க வாழ்வடைய மாட்டோம். புரிஞ்சதா? அது எல்லாத்தையும் சொல்லாதீங்க. சொல்ல வேண்டியவர்கள் சொல்லி ஜெபம். நீங்க ஒரு சிஸ்டர்கிட்ட சொல்லி பாருங்களேன், சிஸ்டர் உங்கள்கிட்ட மாத்திரம் தான் இதை சொல்றேன், வேற யார்கிட்டையும் சொல்லலன்னு சொல்லி பாருங்களேன். நீங்க ஒரு ஆள்கிட்ட கொளுத்தி விட்டுட்டு போங்க. சாயந்தரம் வந்தீங்கன்னா இன்னொரு அம்மா உங்ககிட்ட சொல்லும், உங்ககிட்ட மாத்திரம் சொல்றேன், யார்கிட்டையும் சொல்றேன். கடைசியில பார்த்தா மொத்தம் பற்றி இது கடைசி ஆளா இருக்கும். இது வந்து சொல்றது. அப்போ காலையில கொளுத்தி போட்டது என்னது? எல்லாருமே என்ன சொல்லுவாங்க தெரியுமா? உங்ககிட்ட மாத்திரம் தான் சொல்றேன், வேற யார்கிட்டையுமே. அதேதான் அவங்களும் சொல்லுவாங்க. அது இப்படி பிரச்சனைகள் பெருசாகும். நீங்க சொல்ல வேண்டிய நபர் யாருன்னா ஊழியர்கள், அவரிடத்துல சொல்லு. அவர் யாரிடத்துல சொல்ல மாட்டார். ஆமென். பொதுவா நம்ம ஊழியக்காரர் பேசவும் மாட்டார். ரொம்ப பேசாதவர் அவர். அது உண்மையிலேயே ஒரு வகையில பாராட்ட வேண்டிய விஷயம். காசு கொடுத்தா கூட பேச மாட்டார், அமைதலானவர். அப்படிப்பட்ட ஒரு கணவரை அருமையான கோமதி கொடுத்தது கடவுளுக்கு பேசுவாங்க. உண்மையிலே உங்க பிரச்சனை யார்கிட்ட சொல்ல மாட்டார். ஜெபிக்கிற மனுஷன் ஜெபம். பிரச்சனையை வந்து சொல்லு. சொல்ல வேண்டியவர்கிட்ட சொல்லு. சுருக்கமா சொல்லு. நான் போனேனா, வீட்டுக்கு அடிச்சானா, 4 பேர் பார்த்தாங்களா, இந்த மாதிரிலாம் வந்து அளந்துட்டு இருக்க கூடாது. பிரச்சனை எனக்கு ஜெபம். சரிதானா? டாக்டர்கிட்ட ஒரு அம்மா போச்சு. டாக்டர் கேட்டார், என்னப்பா பிரச்சனை? உட்கார வச்சார். உட்காந்து மெதுவா சொல்லுவோம் பிரச்சனை என்ன.
சார் உட்கார இடத்துல கட்டி நான் வந்து உட்காந்துருவோம் அப்படின்னா புரியுச்சா? பிரச்சனை எங்க இருக்குதுன்னு கரெக்டா டாக்டர் சொல்லும். பிரச்சனையை மறைக்காது. நேர தேவனிடத்திலையும் தேவ மனுஷனுக்கு சொல்லும். அவர் உங்களுக்காக ஜெபம் பண்ணும். பிரச்சனை மாறிடும். உங்களுடைய இருள் வெளிச்சமா மாறும். உங்கள் துக்கம் சந்தோஷம் மாறும். வளரு, சத்தியத்தில் வளரும். 3 விஷயத்தை சொல்லி முடிச்சார். அதுல என்ன இருக்கு தெரியுமா? அதுல ஆண்டவரை அறிகிற ஆண்டவர் ரட்சகருமாகிய கிருபை, கிறிஸ்துவின் கிருபையிலே என்ன வளரணுமா? கிருபையிலையும் அவரை அறிகிற அறிவிலும். இந்த 3 விஷயத்தை நான் சொல்லி முடிச்சேன். இந்த கிருபைங்கிறது எதுன்னா வாசல். கிருபைங்கிறது என்ன? எது வழியா உள்ள பிரவேசிச்சு உள்ள வந்தீங்க? வாசல். அந்த கிருபைங்கிறது தாங்க வாசல். அந்த வாசல் யாருன்னா இயேசுதான். யோவான் 14:6 அந்த வசனத்தை இதையும் இணைச்சு பேச. யோவான் 14:6 என்ன சொல்லுது? நானே வாசல், சத்தியம், நித்தியமாயிரு, ஜீவனாயிரு சொல்றாரு இல்லையா? அந்த வாசல் தாங்க கிருபை. அப்படின்னு என்ன தெரியுமா? நீங்க எப்படிப்பட்ட பாவியா இருந்தாலும் உள்ள வந்துருன்னு சொல்றதுதான் கிருபை. நீ எப்படிப்பட்ட மோசமான ஆளா இருந்தாலும் பரவாயில்லை, உள்ள வந்துரு. அந்த டோர் தான் என்னது? கிருபை, வாசல். கிருபை நாம இலவசமா கடவுள் கொடுக்கிறோம். தகுதி இல்லாதவளா இருந்தாலும் இருந்த போதிலும் நம்மை தகுதியாக்கி இந்த ரட்சிப்பை கொடுத்தது கிருபை. அப்ப அதுதான் வாசல். புரியுதா? அப்ப இயேசுவே வாசலா இருக்கிறார். உங்களுக்கு எனக்கும் வாசல் யாரு? இயேசுவே வாசலா இருக்கிறார். 2வதாக அவரை அறிகிற அறிவு. நல்ல கவனிங்க. எல்லாரும் பைபிளை வாசிப்பாங்க. உலகத்துல படிக்கிறவனுக்கும் நாம வேதத்தை படிக்கிறவங்களுக்கு என்ன வித்தியாசம்னா, உலகத்தை படிக்கிறவங்க மாணவர்களா இருந்து படிப்பாங்க. வாத்தியாரு மாணவர். அப்படித்தானே? வாத்தியாரை பத்தி இவனுக்கு கவலைப்பட வேண்டிய அவசியம்? வாத்தியார் எந்த ஜாதி, எந்த ஊரு, இவருக்கு எத்தனை மனைவி, இவருக்கு எத்தனை பிள்ளைங்க, இவரு எந்த போத்திரம், இதெல்லாம் தேவையில்லை. எனக்கு வாத்தியார் பாடம் சொல்லி கொடுக்குறாரா? ஓகே, முடிஞ்சு போச்சா? பாடமா உனக்கு தான் வருது. எனக்கு பாடம் சொல்லி கொடுக்குறாரு, சூப்பரா சொல்லி தர்றாரு, சந்தோஷம், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஆனா கிறிஸ்தவர்களாகிய நமக்கும் தெய்வத்துக்கும் உள்ள இடையில இருக்கிற விஷயம் என்னன்னா, அவன் பாடத்தை மாத்திரம் அறிந்து கொள்ளுவான். ஆனா நாம இந்த புத்தகத்தை கொடுத்த வரையும் அறிந்து கொள்ளணும். இந்த புத்தகத்தை அறிந்து கொள்ளணும். வெறும் வசனத்தை மாத்திரம் வாசிக்கிறீங்கன்னா நீங்க சாதாரண ஆளு. ஆனா வசனத்தை கொடுத்தவரையும் அறியணும். அப்பா யாரு, அம்மா யாரு, உறவினர்கள் யாரு தெரிஞ்சுக்கிறோம்ல? உலகத்துல தெரிஞ்சுக்கிறோமா இல்லையா? அப்போ கடவுளுடைய பிள்ளைகளை நீங்க நல்லா புரிஞ்சுங்க. வெறும் வசனத்தை மாத்திரம் அறிந்து கொண்டால் நீங்க விழுந்துருவீங்க. வசனத்தை கொடுத்தவரையும் அறிந்து. நம்முடைய ஆண்டவரை போல பரிசுத்தம் உள்ளவர் யாரும் இல்லை. அவர் மகா பரிசுத்தம் உள்ளவர். ஆகவே அவர் சொல்றாரு, நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கையில் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாயிரு. சிந்தையிலே பரிசுத்தமாயிரு, உறவிலே பரிசுத்தமாயிரு, உணர்விலே பரிசுத்தமாயிரு, வாழ்க்கையிலே பரிசுத்தமாயிரு, கற்பிலே பரிசுத்தமாயிரு. யார்கிட்ட வேணாலும் பேசுது, கற்பை காத்துக்கணும். தப்பில்ல, பேசலாமா இல்லையா? பேசுறதே தப்புன்னு நினைச்சிடக்கூடாது. யார்கிட்ட வேணாலும் பேசுங்க, தப்பு இல்லை. ஆனா கற்புள்ள நடக்கோடு பேசு. கடவுள் பயத்தோடு பேசு. கடவுள் சொல்லுங்க, பயத்தோடு பேசு, உணர்வோடு பேசு, உரிமையோடு பேசு, பரிசுத்த சிந்தையோடு பேசு. கடவுள் என்னை பார்க்கிறாருங்கிற நினைப்புல பேசுங்க. அல்லேலூயா. அப்ப நமக்கு பிரச்சனையே வராது. கிறிஸ்தவ போர்வையில வளராது, கிறிஸ்துவுக்குள்ள வளர. வேதத்தை படிங்க, வேதத்தை கீழ்படிங்க. அதே சமயத்துல வேதத்தை கொடுத்து உரையை படிங்க. 2 விஷயத்தை படிக்கணும். வேதத்தையும் அறியணும், வேதத்தை கொடுத்த உரையை அறியணும். சொல்லுங்க,
வேதத்தை அறியணும், வேதத்தை இப்ப நம்ம 2 பேரையும் அறியணுமா? நல்ல கவனிங்க, இது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுலதான் வளரும். அதுதான் சத்தியம். இந்த அறிகிற அறிவு தான் என்னது? அவரை அறிகிற அறிவு தான் சத்தியம். 3வது என்ன சொல்றாரு? அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கு மகிமை உண்டாவதா. இப்ப என்ன சொல்றாரு? மகிமை வருதா? 3வது என்னது? மகிமை வருதா? முதல்ல கிருபை, 2வது அவரை அறிகிற அறிவு தான் சத்தியம். வாசல், 2வது இயேசு சத்தியமாய் இருக்கிறார், அவரை அறியும். 3வது ஜீவன் தான் மகிமை. 3வது ஜீவன் தான் மகிமை. அப்படின்னா என்ன? நீங்க கீழ்ப்படிந்து வளர்ச்சி அடைந்து முதிர்ச்சிக்கு போகும்போது மகிமையா இருப்பீங்க. இப்ப உதாரணமா முதியோருக்கு எது மகிமைன்னு சொல்லுது? முதியோருக்கு நரைமுடி மகிமையா இருக்கு. ஆனா நம்ம ஆளுங்க அந்த நரைமுடி என்ன பண்றாங்க? டைய போட்டு குமரனா மாறுறதுக்கு ட்ரை பண்றாங்க. பவுல் சொல்றாரு, நான் தினந்தோறும் சாப்பிடுறேன். தினந்தோறும் சாப்பிடுறேன். அது ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா பவுலை பத்தி சொல்றாரு, ஐ ஆம் டையிங் டெய்லிங்கிறார். நான் தினந்தோறும் சாப்பிடுறேன். நம்மளால டையிங் டெய்லி. டெய்லி அவன் டை அடிக்கிறான், அவன் செத்து கொடுக்குறேன். வித்தியாசம். மேல்வட்டமா குமாரனா மாறாதீங்க. உங்களுடைய உள் பாவமும் மாறணும், வாழ்க்கையும் மாறணும், பேச்சு மாறணும், மூச்சு மாறணும், வாழ்க்கை தோரணம் மாறணும், கிறிஸ்துவ போல மாறணும். கிறிஸ்தவனா இல்ல, நான் கிறிஸ்தவன் சொல்றதுக்கும் கிறிஸ்துவை போல இருக்கிறவங்க வித்தியாசம் இருக்கு. அல்லேலூயா. அதனால கிறிஸ்துக்குள்ளே வளருங்கள், சத்தியத்தை அறிகிற அறிவில வளருங்கள். மகிமைதான் நித்திய ஜீவன். நித்திய ஜீவன் தான் என்னது? மகிமை. இத ஆசரிப்பு கூடாரத்தோட இணைச்சு சொன்னா அந்த பலிபீடம் தான் வாசல். அப்படிதான் இயேசுவா இருக்கிறார். ஆமென். பரிசுத்த ஸ்தலம் தான் சத்தியத்தை அறிகிற இடம். அதுதான் சத்தியமா இருக்கிறார். 3வது ஜீவன்கிறது உடன்படிக்கை பெட்டி எங்க இருக்கோ அதுதான் ஜீவன். அங்கதான் தேவனுடைய மகிமை இருக்கு. புரியுதா? அப்ப பலிபீடத்திலிருந்து எங்க வரணும்? பரிசுத்த ஸ்தலத்துக்கு வரணும். பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து எங்க வரணும்? மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு வரணும். அப்ப இங்க இருந்து இங்க வளர்ச்சி இருக்கா? இங்க இருந்து இன்னொரு வளர்ச்சி இருக்கா? அப்ப நீங்களும் நானும் வளருமா வளரக்கூடாதா? சொல்லுங்க. இன்னொரு மாதிரி வரும்போது நீங்க இன்னும் ரட்சிக்கப்பட்டவங்க ஞானஸ்தானம் எடுக்கணும், ஞானஸ்தானம் எடுத்தவங்க அபிஷேகம் பெறணும், அபிஷேகம் பெற்றவங்க ஊழியம் செய்யணும், ஊழியம் செய்யற பரிசுத்தத்துல வளரணும். ஆமென். ஞானஸ்தானம் எடுக்காம இருந்தீங்கன்னா ஆண்டவருக்குள்ள ஞானஸ்தானம் எடுக்க முடியாத விரும்புறீங்களா? ஞானஸ்தானம். Praise the Lord. Thank you. 3 பேரா? கைதட்டு. 5 பேரா? சரி, ரொம்ப சந்தோஷம். ஞானஸ்தானம் சீக்கிரம் எடுத்து, ஞானஸ்தானம் எடுத்தவங்க அபிஷேகம் பெற்றவங்க ஊழியத்துக்கு இறங்கி வா. வளர்ச்சி இருந்துகிட்டே இருக்கும். புரிஞ்சதா? வளர்ச்சி தான் மனுஷனுடைய மகிழ்ச்சி. அதுதான் முதிர்ச்சியை கொண்டு வரும். அப்படி முதிர்ச்சியை நோக்கி போகலன்னா அது மிகப்பெரிய அதிர்ச்சியை கொண்டு வரும். என்னடா வளரவே மாட்டேங்குது, 30 வருஷமா அப்படியே உட்கார்ந்த இடத்திலேயே இருக்கு, சேர் தான் உடைஞ்சிருக்கு. பிரயோஜனம் என்ன? இல்லை, நீங்க வளரணும். என்ன பண்ணணும்? சொல்லுங்க நல்லா. கிறிஸ்துக்குள்ளே அறிகிற அறிவிலே ஆணும் வளரணும், வயிறும் வளரணும். சரி, இல்ல அப்படி இல்ல. ஆணும் வளரணும், எது வளரணும்? அறிவு வளரணும். ஆனா என்ன இருக்குது? எல்லாம் மண்ணங்காலமா சாத்திக்கலாம் நடக்கிறான். என்னடா கேட்டா, என்ன சார் பண்றது? உங்கள்கிட்ட தீனி எங்கள்கிட்ட தீனி நிற்கிறது, அளவா சாப்பிடுறது, வயிற்று சாட்சிக்கு மல்லாந்து கிடந்தா என்ன பண்ண? நீங்க மல்லாந்து படுத்தீங்கன்னா வயிறு தெரியக்கூடாது. நமக்கு வயிறு தவிர எது தெரியுமா? அதான் பிரச்சனை. பட்டணத்தில் சேர்க்க மாட்டாங்க, வெட்டி விடுவான். பட்டணத்தில் சேர்க்க மாட்டான். கடவுளுடைய பிள்ளைங்களை நல்லா கவனிங்க. நம்ம சரீரத்தை நல்லா கவனமா, சரீரத்து மேல கவனமாயிடும். ஏன்னா கடவுளுடைய ஆலயம்.
என்னது சொல்லுங்க நல்லா. ஆமா, கடவுளுடைய ஆலயம். உங்களுக்கு பிபி எல்லாம் நல்லா இருக்கணுமா இல்லையா? நார்மலா இருக்கணுமா இல்லையா? சொல்லுங்க ஐயா. நார்மலா இருக்கணும். வயசு ஆக ஆக பிபி ஏறும். ஆனா பிரேயர் அண்ட் அதாவது பைபிள் அண்ட் என்னது பிரேயர், வேதத்தை வாசிக்கிறதும் ஜெபிக்கிறதும் ரெண்டும் இருந்ததுன்னா, பிபி பைபிள் அண்ட் பிரேயர் இது ரெண்டும் இருந்ததுன்னா அவங்களுக்கு பிபியே வராது. அப்படி எதுவுமே இல்லைன்னா சீக்கிரம் பிபி ஊதிடுவோம். விளங்குச்சா? பிரேயரும் பைபிள் ரீடிங்கும் ரெண்டும் இருக்கு உங்களுக்கு நார்மலா. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, உங்க இருதயம் பயப்படாமல் இருப்பதா, கலங்காது இருப்பதா, அப்படின்னா உங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கே வராது. சாப்பிட்றத கவனமா சாப்பிடும், ஒழுங்கா சாப்பிடும். அதே சமயத்தில் இந்த வேத வசனத்தை மணிக்கணக்கா படி வளரு. நீங்க நாளுக்கு நாள் என்ன பண்ணணும்? வளரணுமா இல்லையா? கிறிஸ்துக்குள்ள வளருவீங்களா? நான் அடிக்கடி வரேன், பார்க்கலாம் நீங்க எந்த அளவுக்கு வளர்றீங்க அப்படிங்கிறது. நீங்களும் உங்களை பார்த்து நீங்க சுவிசேஷம் சொல்லணும், கண்டிப்பா சொல்லணும் போய். ஆனா சொல்லாமலே ஜனங்க உங்ககிட்ட வந்துருவாங்க, உங்க நடக்கையை பார்த்து வந்துருவாங்க, உங்க பேச்சை பார்த்து வந்துருவாங்களா இல்லையா? சாட்சி சொல்லிட்டு கிடக்கலாங்க, சாட்சியை வாழ்றது கஷ்டம். சாட்சி சொல்றதை விட எது அதிகம்? வெயிட்டேஜ் எது அதிகம்? சாட்சியை வாழ்ந்து பாருங்க. முதல்ல கொடுத்தீங்க, எங்க போனாலும் அடி. ஆனா இப்ப அடி வாங்குற அளவுக்கு பணிவா இருந்துட்டீங்கன்னா அவங்களே வந்துருவாங்க. ஆண்டவர்கிட்ட இந்த சேரெல்லாம் என்ன ஆகணும்? நிரப்பணும். அல்லேலூயா. உங்க சாட்சியை பார்த்து ஜனங்க வரணும், உங்க குடும்பத்தார் வருவாங்க. இந்த ஆண்டுல வளர்ச்சி உங்களுக்கு உங்க குடும்பத்திலையும் இருக்கும், சபையிலையும் இருக்கும், உங்களுடைய வீட்டிலேயே இருக்கும், உங்களுடைய வருமானத்திலே இருக்கும். இருக்குமா இருக்காதா? சொல்லுங்க. என்னோட வளர்ச்சி என்னுடைய சரீரத்திலும், என்னுடைய ஆன்மாவிலும், என்னுடைய ஆவியிலும், என்னுடைய குடும்பத்திலும், என்னுடைய சபையிலும், என்னுடைய உறவினர் மத்தியிலையும் வளர்ச்சி அதிகமா இருக்க போகிறது. ஆமென். கண்டிப்பா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமாம்.